வணக்கமுங்க. என்ன பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, எஸ்கே நர்சரி கார்டனில் இன்றைக்கி இந்த மற்ற செடிகள் தாங்க பாருங்கள். இது வந்து பைக்காசுங்கிறதுங்க. இந்த பைக்காசுங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அழகுக்கு தாங்க. வச்சு டிசைன் பண்ணி வெட்டி விட்டுக்கலாங்க. இது எல்லோ பைக்காசுங்கிறதுங்க. டிசைன் பண்ணி என்ன சைஸு என்ன உயரம் வேணாலும் செடியை வளர்த்து என்ன மாடல் வேணாலும் வெட்டிக்கலாங்க. இது அதிகம் இருக்குது கார்டனில். நல்லா முன்னாடி இடம், வீட்டு முன்னாடி ஒரு இட வசதி இருந்து பில் தர போட்டு அதில் வளர்த்து செடியை கட் பண்ணிக்கலாங்க. இது பச்சை பைக்காசுங்கிறதுங்க. செடி எவ்வளோ உயரம் வேணுமோ அவ்வளோ உயரம் வளர விட்டு நம்ம டிசைன் பண்ணுங்க. அது ஒரு அளவான நாற்றுலேருந்தே டிசைன் பண்ணி வந்தோம்னா நல்லா இருக்குங்க. இதெல்லாம் வாங்கி வளர்த்து டிசைன் பண்ணுங்க. இது என்ன கேட்டிங்கன்னா முல்லைப்பூங்க. முல்லைப்பூலேயே 2-3 ஐட்டம் இருக்குங்க. இது வந்து வெள்ளை முல்லைங்கிறது. வெள்ளை முள்ளம்பாங்க, சில பேர் சந்தன முள்ளம்பாங்க. இந்த மாதிரி இது தொட்டிலையும் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாங்க. இது பாருங்க, சோத்து கத்தாழைங்க. நிறையா பேர் சோத்து கத்தாழைன்னா தெரியாதுங்க. கிராமத்தாளுகளுக்கு மட்டும்தான் தெரியும். டவுனில் உள்ளவங்களுக்கு சோத்து கத்தாழைங்கிறது தெரியுங்க. ஆனால் அது என்ன பயன்கிறது தெரியாதுங்க. இது இந்த நிறையா பாருங்கள், இந்த கடைகளில் ஜெல்லு மாதிரி போட்டு விற்கிறாங்க. அதை ஒரு ஜெல் டப்பா 100 ரூபா 200 ரூபான்னு போட்டு வாங்கி தேய்க்கிறாங்க. இது நம்ம வீட்டில் இலவசமானா நம்ம தெரியாமல் சொல்கிறோங்க. இலவசமானா ஒரு செடியை வாங்கி இயற்கையாக நம்ம வளர்த்தோம்னா அதிக பணம் செலவு இல்லாமல் இதை நம்ம உருவாக்கிக்கலாங்க. இது மேத்தோலை சீவி விட்டுட்டு உள்ள ஜெல்லு மாதிரி வருங்க. அதை எடுத்து முகத்துக்கு கை காலுக்கு எல்லாம் போட்டு தேய்ச்சோம்னா கூலிங் ஆகுங்க. இந்த பொடுகெல்லாம் வராது. அரிப்பு, அந்த பொடுகு இது எல்லாம் சரியாயிருமுங்க. ஆனால் அதை நம்ம வாங்கி கடையில் வாங்கி அதை யூஸ் பண்ணுறதுக்கு சங்கடப்படாமல் செய்கிறோமுங்க. ஆனால் வீட்டில் ஒரு செடியை வளர்த்து அந்த கிளையில் இந்த மாதிரி ஒரு இதை வெட்டிங்க, அதில் உள்ளே இருக்க ஜெல்லை எடுத்து தேய்ச்சோம்னா எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் சரியாயிருமுங்க. இயற்கையிலே சரியாயிக்கிறோம் பாருங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா லில்லி பூவாங்கிற அல்லிப்பூ, அல்லி லில்லி இந்த மாதிரி ஐட்டங்க. இது வந்து உங்களுக்கு நல்லா வளர்ச்சி வருங்க. பூ ஒயிட் கலரில் இருக்குது, வேறு பிங்க் கலர் வருங்க. இந்த மாதிரி செடிங்க. இது அந்த ரணகல்லி தானுங்க. வெட்டி விட்டு செடி ரொம்ப வளர்ந்துருச்சுன்னு வெட்டி விட்டுருக்குங்க. இயற்கையாகவே சும்மா இதுக்கெல்லாம் அதிக பராமரிப்பு தேவையில்லைங்க. நார்மலாக வச்சாவே போதும். இயற்கையாக வளர்க்கக்கூடிய செடிங்க. இதெல்லாம் உடம்புக்கு நல்லதுங்க. நன்றி, வணக்கமுங்க.